வணக்கம் நண்பர்களே. செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் பார்ட் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், நம்மளோட போஸ்டரை சரி பண்ணிக்கணும். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையின் பாரதி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி எப்போதும் ஸ்ட்ரைட்டாக உட்கார்றது, கூன் விழுகாமல், ஆடி அசையாமல், ஒரு ஃப்ரிம்மான ஒரு தன்னுடைய உடல் பாவனைகள் மூலம் நம் மரியாதையை சம்பாதித்து கொள்ளணும் அப்படிங்கிற 3 விஷயங்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடைகள். இப்போ எல்லா வயதினரும் எல்லா வேலைகளில் இருப்போரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேசிய உடை மாதிரி லெக்கிங்ஸ் வந்து தமிழர்களால், இந்தியர்களால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குறைந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலேருந்து இந்த 200 ரூபாய்க்குள்ளே வாங்கப்படுற லெகிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்காது, அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, டைட்டாக இருக்கும். அப்படியே போட்டுக்கிட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் இருக்காது, வேர்க்கும், எப்படா வந்து வேறு ட்ரெஸ் மாற்றுவோங்கிற மாதிரியான உணர்வு இருக்கும். வீட்டுக்கு வந்து அதை அவுத்துட்டா அப்படியே காலெல்லாம் அரிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி இப்போ ரெட் கலர் வாங்குறீங்க ஒரு லெக்கிங் அப்படின்னா, ஒரு 2-3 நாள் யூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு துவைச்சதுக்கப்புறமே அது கொஞ்சம் சாயம் போயிடும், ஃபிட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ஒரு நல்ல லுக்காகவும் வெளியிலையும் காட்டாது, உள்ளேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் சிலவானா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்மா, ட்வின் பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு பிராண்டடான 399 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இந்த மாதிரியான லெகிங்ஸ்லாம். அது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா யூஜி படிக்கும் போது வாங்கினது, யூஜி, பிஜி, பிஎட் ஆல்மோஸ்ட் 7, 8, 9 இயர்ஸெல்லாம் லெகிங்ஸ் நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் பிராண்டட் இல்லாமல் சாதாரண லெகிங்ஸ் வாங்கினதே கிடையாது. அதே மாதிரி இப்போ பச்சை கலர் நான் வாங்கியிருக்கேன்னா அது ஃபேட் ஆயிடுச்சு, அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு திரும்ப அதே கலர் ரீஸ்டாக் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நம்ம நல்லா யூஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா அந்த பிராண்டட் லெக்கிங்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பிராண்டட் இல்லாத லெக்கிங்ஸை வாங்கி திரும்ப அடுத்து ஒரு 2 தடவை யூஸ் பண்ணக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு அதே ட்ரெஸ்ஸை ஒரு விசேஷத்துக்கு போட்டு போக முடியாது அந்த லெக்கிங், அது ஃபேட் ஆயிரும். அப்போ திரும்ப புதுசு வாங்குவீங்க. ஸோ ஒரே கலரில் 4-5 வாங்கி வீடு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நீங்கள் அவசரத்துக்கு ஒன்று தேட முடியாமல் அப்படி ஆக்கிறத விட பிராண்டடாக ஒரு 4 லெக்கிங் உங்களுக்கு இருந்தால் கூட போதும், உங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கும் போது தான் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக மற்றவங்களுக்கும் தெரிய ஆரம்பிப்போம். ரொம்ப டைட்டாக, அதாவது உங்களோட அளவு இல்லாமல் ரொம்ப டைட்டாக, இப்போ ஒரு ப்ளவுஸே இருக்குது ரொம்ப இறுக்கமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப இயல்பாக உங்களோட வேலையை பார்க்க முடியாது. இல்லை ரொம்ப தொலைன்னு அவுந்து விழுந்துரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நார்மலாக உங்களோட சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பென்சில் ஃபிட்டு, சிகரெட் ஃபிட்டு பேண்ட்ஸ் போட்டு ஒரு லூஸாக ப்ளஸ் சைஸ் டிஷர்ட் போடுறது வந்து அது ஒரு ட்ரெண்டு. ஸோ அதுக்காக போடுறத நான் வந்து தப்பு சொல்லலை. நார்மலாக இப்போ ஒரு சுடிதார் போடுறீங்க, ஒரு டாப் குர்தா போடுறீங்க, இல்லை ஒரு ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிராண்டடான லெக்கிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ டாப்லாம் கூட கண்டிப்பாக பிராண்டடாக இருக்கணும்லாம் இல்லை, நீங்கள் 150 ரூபா 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் லெக்கிங்ஸ் வந்து உங்கள் காலோட ஒட்டி டைட்டாக போடும் பொழுது அது வந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடக்கூடிய நல்ல மெட்டீரியலாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த பேண்டி லைன்லலாம் ரொம்ப கருப்பாகிறது. ஏன்னா அந்த செல்களுக்கு ஒரு காற்றோட்டம் இல்லாதப்போ அந்த ஸ்கின் கருக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி. அது வந்து ஒரு ஹெல்தி ஸ்கின்னாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், லெக்கிங் மட்டும் கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெல்வெட் கிளாத்து, அதுக்கப்புறம்
100% பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் கிளாத்லலாம் டாப்லாம் ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸில் அழகாக இருந்திருக்கும். நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது வேறு ஒரு கிளாத்துன்னு வாங்கியிருப்போம், அது நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து நல்ல மழைக்காலம், மழை பெய்யாட்டியும் கூட இன்றைக்கி வந்து வெயில் அடிக்காது, கூலிங்காக தான் இருக்குங்கிற மாதிரியான டேஸ். இல்லை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு செமினார், இன்றைக்கி ஃபுல் டே செமினார் ஹாலில் தான் இருக்க போகிறோம், ஃபுல் டே ஏசியில் தான் இருக்க போகிறோம், இல்லை ஒரு ஏசி ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வெட்டாக வாய்ப்பில்லாத இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை தேர்வு செய்யலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆடி ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தஸ், அதாவது வந்து வேர்வையை உறிஞ்சாத ஆடைகளை நீங்கள் போட்டுட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கே உங்களோட வேர்வை ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிரும். கண்டிப்பாக ஒருவேளை எனக்கு காட்டன் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காட்டனை யூஸ் பண்ணி பாருங்கள். சிலர் சொல்லியிருப்பாங்க, காட்டன் சேலை கட்டினாலே குண்டா காட்டும், நம்மளை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், கஞ்சி போடணும், இப்படிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால நான் காட்டன் சேலையே வாங்குறதில்ல அப்படிலாம் நிறையா பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பியோர் காட்டன், ஒரு கலம்கரி காட்டன் saree. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து அயன் பண்ண தேவையில்லை, கஞ்சி போட தேவை கிடையாது, கட்டுறது ரொம்ப ஈஸி, மொடன்லாம் இருக்கவே இருக்காது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு சாஃப்ட். அதாவது நீங்கள் வந்து ஒரு தண்ணி படுது இதில், இல்லை ஒரு வேர்வையை தொடச்சிங்கன்னா கூட குளு குளு குளுன்னு இருக்கக்கூடிய ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் இது. இது நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் கூட தெரியாது, ஒரு வெயிட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி காட்டனில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. மல்மல் காட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் லினன் மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. காட்டனில் குர்தாஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஸ்லீவ் டாப்பு, ஜீன் டாப், அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், ஏன்னா நம்ம வந்து ஒரு வெப்பமயமான நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னும் போது வெப்பத்தை தாங்கக்கூடியதாக, வேர்வையை உறிஞ்சக்கூடியதாக இருக்கக்கூடிய பருத்தி ஆடைகள் தான் நமக்கு பெரும்பாலான நேரங்களில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபுல் டே ஏசியில் இருக்க போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நார்மலாக ஒரு வெயிலில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காட்டனை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்லிப்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாது அப்படின்னா, ஆனாலும் வலிய நீங்கள் வந்து ஹீல்ஸ் போட்டால் தான் ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு அப்படிலாம் நீங்கள் போடாதீங்க. ஃப்ளாட்ஸுக்குமே எப்பொழுதும் ஒரு மரியாதை உண்டு. எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் கொஞ்சம் அசசார மாதிரியான ஸ்லிப்பர்ஸை வாங்குங்க. இப்போ வந்து இன்டோருக்கு போடுற மாதிரி நல்லா ஃபெதராக ஸ்பான்ச்சாக இருக்கிறத வெளியில் தண்ணியிலலாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா அது ரொம்ப இதாயிரும். ஸோ ஒரு சாரீக்கு இதுக்கெலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்குது, 80 ரூபா 90 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு இது பண்ணாதீங்க. ஒரு 300 ஒரு இல்லை அப்படின்னா நீங்கள் பேட்டாக்கு போயிட்டிங்கன்னா 500லேருந்து கிடைக்குது. அந்த பேசிக்ஸ் ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நல்ல லெதரில் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கால்வலி வர்றதை அது தடுக்கும். உங்களோட நடையோட அந்த தன்மையை வந்து உங்களுடைய நல்ல செருப்புகள் தான் வந்து தீர்மானிக்க போகுது. அது உங்களை கடிக்குது, அது வந்து ஒரு மாதிரி பெரட்டி விடுது அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பர் ஒரு ரீசனபிள் ரேட்டில் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் சிலர் வந்து ரொம்ப அழகாக போட்டுட்டு பார்த்திங்கன்னா செருப்பு வந்து ரொம்ப ஆக்வர்டாக போட்டிருப்பாங்க. அதை போய் யார் பார்க்க போகிறான்னு. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோன்னா நம்ம முகத்தையே அவங்களால பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. டக்குன்னு கீழே தான் குனிவாங்க, கால்களில் தான் பார்ப்பாங்க. இல்லை நம்ம நடந்து வரோம், வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் தான் கவனிக்கப்படும். அதனால நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸ்லிப்பர்ஸ்னு நான் சொல்ல வரல, வேறு
ஃபுட்வேர்ஸ் எதுவாக இருந்தாலும், ஷூவாக இருந்தாலும், எதை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கம்ஃபர்டபுளாக உங்கள் காலுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு ₹100 செலவழிக்க யோசித்து நம்ம கால் வலி, பேக் பெயினை உருவாக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பல ஆயிரங்களை மருத்துவமனையில் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஸோ செருப்பு வாங்குறதுக்கு செலவழிக்கிறத ஒரு கூச்சமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நார்மலாக ஓரளவுக்கு அதை யூஸ் பண்ணால் தாராளமாக ஒரு 1 இயர் வரைக்குமே ஒரு செருப்பு வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்லிப்பர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ₹50 ₹100க்கு ஒரு 10 செருப்பு வாங்கி வைக்கிறத விட ஒரு ₹350 இல்லை ஒரு ₹500 ₹600 ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான ஒரு செருப்பு வாங்கி அதையே ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்னென்னா அதாவது குண்டாக உள்ளவங்க நீளமான கோடுகள் உள்ள சேலைகள், ஆடைகள் அந்த மாதிரி அணிங்க. ஒல்லியாக உள்ளவங்க இப்படி வெர்டிக்கல் கோடுகளை அணிங்க. குண்டாக இருக்கவங்க இப்படி வெர்டிக்கலாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் குண்டாக தெரிவிங்க. அப்புறம் ஒல்லியாக உள்ளவங்க கொஞ்சம் பஃப் ஸ்லீவு இல்லை இந்த மாதிரி முட்டி வரைக்கும் கை வச்ச ப்ளவுஸ் போடுங்க. இந்த மாதிரி நிறையா டிப்ஸஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதை வந்து கண்டிப்பாக டெய்லி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து குண்டாக இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு, என்னோடய அம்மாவுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது. அவங்க ஒரு வெர்டிக்கலான கோடு போட்ட ஒரு சாரீ, ஒரு சுடிதார் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நான் போடக்கூடாதா? அதை போட்டால் அப்படியே ரொம்ப குண்டாக வேறு ஆளாக நான் தெரிவேனா? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரிவிங்க. இப்போ ரொம்ப ஒல்லியான கைகள் இருக்கும்போது சின்ன கை போட்டால் ரொம்ப அப்படி எலும்பாக தெரியாமல் இப்போ கொஞ்சம் அப்படி இந்த அளவுக்கு கை போடும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸஸ் கேள்விப்படும் பொழுது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டேன். இப்போ குண்டானனால நீ இவ்வளோ கை வச்சு போடாத, குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்கும்னு எனக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நான் மாற்றிடுவேன். மாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே கை ரொம்ப ஷார்ட்டாக போட்டால் பிடிக்காது. ஸோ என்னோடய சுடி, ப்ளவுஸ் எல்லாமே இப்படி லாங் ஹேண்ட் வச்சு தான் நான் போடுவேன். ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், என்னென்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் டேஸ் இருக்குல்ல, அப்போ இந்த டிப்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸை நீங்கள் வந்து அந்த டேஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி அணியலாம். இனி வரும்போது அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். அதுக்காக இப்போ வந்து ஷார்ட்டு ஹேண்ட் எனக்கு நான் ஒல்லியாக இருக்கேன், அதனால் ஷார்ட் ஹேண்ட் ப்ளவுஸே போட மாட்டேன், அது எனக்கு செட் ஆகாதான் அப்படிலாம் நீங்கள் தள்ளி வைக்க தேவை கிடையாது. அதெல்லாமே ஒரு சின்ன 0.5 உங்களை கொஞ்சம் மெருகேற்றி காட்டுற போகுது. அது இல்லாட்டியும் நம்ம அந்த விஷயத்தை எப்படி கேரி பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸை, நம்மளோட லுக்கை எப்படி கேரி பண்ணிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நான் பயங்கரமாக எண்ணெய் வச்சுருக்கேன், குளிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சேன், அதோட வீடியோ பண்ண வந்துட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஐயோ எண்ணெய் வச்சுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு இதில் ஒரு போனியோ ஒரு ஃப்ரீ ஹேரோ விட்டால் அது நல்லா இருக்காது. நார்மலாக பின்னிட்டோன்னா அது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஓரளவுக்கு ஓகேவான ஒரு லுக்கை தந்துடும். ஸோ சாரீ தான் கட்டிட்டோமே, நம்ம கிராண்டாக பெரிய தோடு போடுவோம்னா நம்ம என்ன தேய்ச்சிருக்கோம், ஸோ அது செட் ஆகாது, ஒரு சிம்பிளான ஒரு தோடு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கணும். சம்மந்தம் இல்லாமல் வந்து ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம பண்ணாமல், சரி எண்ணெய் தேய்ச்சிட்டோமா அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன தோடு, ஒரு காட்டன் சாரீ. இப்போ நான் வந்து இந்த எண்ணெயோட கிராண்டான சாரீ பெரிய தோடெல்லாம் போட்டால் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக என்னை காமிச்சிரும். பட் ஒரு செட்டிலான ஒரு லுக்கு கொடுக்கும்போது அது ஓகேவாயிரும். இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இப்போ நான் தான் புதுசாக வாங்கியிருக்கேன், இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் தைக்கல, ஏதோ ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளவுஸை போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா, ஏன்னா சாரீ ஃபுல்லாகவும் பேட்ச் ஒர்க்கு, ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் பேட்ச் ஒர்க்குன்னும் போது ரொம்ப நல்லா அது வந்து ஒத்து போகுமான்னு கேட்டால் இல்லை தான். பட் ஆனால் ஓரளவுக்கு அப்பீலிங்காக இருக்கா, போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை நம்ம எப்படி கட்டியிருக்கோம், எப்படி நம்ம வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்கே தவிர முழுக்க நம்ம ட்ரெஸ்லேயே எல்லா விஷயங்களும் இல்லை. அதுக்கப்புறம் சாரீ கட்டக்கூடியவர்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன். நீங்கள் ப்ளவுஸை எப்போவுமே ரவுண்ட் நெக்காக வைக்காதீங்க.
கிராமங்களில் சொல்கிறேன், ரொம்ப ஃபிட்டாக நல்லா தைக்கக்கூடிய டெய்லர்னால் ஓகே, ரவுண்ட் நெக் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பானுக்கு யூனெக் அப்படி வச்சிங்கன்னா, சிலருக்கு saree பார்த்திங்கன்னா இப்படி போய்கிட்டு இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அப்படியே இப்படி ஒரு மாதிரி இங்கே இப்படி கழுத்தையே அறுக்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே அந்த லுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ என்னென்னா ப்ளவுஸை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு ப்ராடாக போடும் பொழுது உங்களோட சாரியோட லுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் உங்களோட ஸ்கின் வந்து விசிபிளாக இருக்கும். அங்கே நீங்கள் ஏதோ ஒரு ஜுவல் போட்டாலும், சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டாலுமே அது பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ்டாக தெரியும். இதே நீங்கள் வந்து இங்கனக்குள்ளே முடிகிற மாதிரி வச்சு அது மேலே ஒரு பெரிய நகையை போட்டால் கூட அது உங்களுக்கு அவ்வளோ எடுப்பாக தெரியாது. சரி, இனிமேல் வர ப்ளவுஸை நான் வந்து அந்த மாதிரி தச்சுக்கிறேன். இப்போ நான் தச்ச ப்ளவுஸ் எல்லாம் க்ளோஸ்டு நெக்காக ரவுண்ட் நெக்காக இருக்கே, இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். பொதுவாக நம்ம saree வந்து பார்த்திங்கன்னா சாரியையும் ப்ளவுஸையும் ஒரே இடத்துல வச்சு இப்படி பின் பண்ணுறோம்ல. இப்போ உங்களோடது ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னும் போது இந்த saree மொத்தமாக நம்ம மடிப்பு வச்சுட்டு அதை கொஞ்சம் 1 இன்ச் தள்ளி இங்கனக்குள்ளே வச்சு அப்படியே பின் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் இங்கே வச்சு பின் பண்ணுறோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் இங்கே வச்சு பின் பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் சாய்வாக வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு லுக்கை தரும். ஓகே, வேறொரு வீடியோவில் வேறு நிறைய தகவல்களோடு நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்லிப்பர்ஸை கொஞ்சம் நல்ல ஸ்லிப்பர்ஸாக பிராண்டடாக பயன்படுத்துங்க. லெகிங்ஸை பிராண்டடாக பயன்படுத்துங்க. துணியினுடைய வகைகளை அறிந்து நீங்கள் போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்வை உறிஞ்சக்கூடிய ஆடைகளை உடுத்துங்க. குறிப்பாக கொஞ்சம் பருத்தி ஆடைகளை உடுத்துங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி மக்களே.